பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸான த டெர்மினல் லிஸ்ட் டார்க் உல்ஃப் அப்படிங்கிற சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை ஒரு 7 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுதைக்கு ஒரு 3 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2022ல் வந்த த டெர்மினல் லிஸ்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ப்ரீக்வலாக இதை எடுத்திருக்காங்க. இதில் பென் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஸோ நேவி சீலில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் எப்படி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சிஏஏ ஆஃபீஸராக மாறினார் அப்படிங்கிறத இதில் எடுத்து டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. இதில் கரெக்டாக ஸோ நம்ம கதாநாயகனோட கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சோல்ஜரோட லைஃப்பில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினால ஸோ ஒரு பிடிக்க வேண்டிய ஒரு தீவிரவாதியை பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் சுட்டு டீப்ரமோட் ஆகப்பட்டாப்ல. ஸோ அங்கேருந்து பணி நீக்கமே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த சிஐயில் சேர்ந்தாரு, அங்கே எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை இவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கக்கூடிய எபிசோடில் காட்ட போகிறாங்க. இப்பொழுதைக்கு வந்திருக்கக்கூடிய 3 எபிசோடும் நீட்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிதானமாக தான் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதை ரைட்டிங் இருக்கு. ஸோ கதாபாத்திரத்துக்கு நல்ல வலு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோவோட கதாபாத்திரம் எதனால அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணாரு அப்படிங்கிறத 2 எபிசோட் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. போரே அடிக்கல. முக்கியமாக வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் 3வது எபிசோட் முடிச்சிருக்காங்க. 7 எபிசோடு இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 4 எபிசோட் ஒவ்வொரு வீக்கெண்டும் வரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க.